ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பேஸ்மெண்ட் கன்சல்டேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் பிசிசி ஒர்க்கை நம்ம பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் பிசிசி ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கன்சல்டேட் பண்ணதுக்கப்புறம் ட்ரையாக வந்து நம்ம எக்ஸாம் வந்து ரன் பண்ணுறோம். ஸோ இதுக்காக பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃப்ளாட்டாக இருந்தால் தான் நம்ம மேலே பிசிசி போட்டு நம்ம மோட்டரை வச்சு நம்ம பேக் பண்ணும்போது அது வந்து ஃபுல்லாக பேக் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து ஹனிகோம்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு கேப் இல்லாமல் வந்து பண்ணுறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். இன்னொரு நம்ம பேஸ்மெண்ட்டில் நம்ம என்னென்ன கவனிக்க வேண்டிய விஷயம், ஸோ டெர்மினேட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ கெமிக்கல் கரையான் மருந்து, ஸோ எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு ஸோ அந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ண போகிறோன்றதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு எவ்வளோ லிட்டர் வந்து மிக்ஸ் பண்ணணும், ஸோ ஒரு லிட்டருக்கு வந்து நம்ம எவ்வளோ வந்து கெமிக்கல் மிக்ஸ் பண்ணணுன்றதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ பிசிசி போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன க்யூரிங் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா டெர்மினேட்டரை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அதாவது 100 ml வந்து 1 ml. ஸோ எப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேரல் 100 லிட்டருக்கு வந்து 2 லிட்டர் வந்து நம்ம டெர்மினேட்டரும் உள்ளே மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா 2/2 நம்ம டைல் நீங்கள் எப்போவுமே லே பண்ணுவோம், ஒரு வெட்ரிஃபை டைல்ஸ் 2/2 அந்த மாதிரி நம்ம 2/2 வர்ற இடத்துல ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் வந்து நம்ம ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த இடத்துல கண்டிப்பாக கெமிக்கல் போடணும். ஸோ அது கெமிக்கல் போட்டால் மட்டும்தான் அது உள்ளே இறங்கும். ஸோ அந்த கெமிக்கல் இறங்கினதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டைல்ஸ் போட்டதுக்கப்புறம் அந்த 2 டைலோட ஜாயிண்ட்டில் வந்து எந்த ஒரு கரையானோ இல்லை எந்த ஒரு ரெப்டைல்ஸ் வந்து நம்ம வராமல் இருக்கும். ஸோ நம்ம சைடில் ஃபுல்லாக அந்த ஒர்க்கு தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ஸோ 2/2 எல்லாமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். எந்த ஒரு இடத்துலையும் நம்ம மிஸ் பண்ணல. ஸோ எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம், ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ இது பாயிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிசிசி இதுக்கு மேலே வந்து 40 mm ஜல்லி போட்டு நம்ம கன்சல்டேட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து மோட்டர் வச்சு பேக் பண்ண போகிறோம்.